திருக்குறளை உலக அளவில் பிரபலப்படுத்தியது பாரதிய ஜனதா அரசு என்று ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை போட்டியிடும் விருகம்பாக்கத்தில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வெள்ளியன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது தமிழகத்தில் தடைப்பட்டுள்ள வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்றும் மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். மேலும் உலக அளவில் திருக்குறளை பிரபலப்படுத்தியது பாரதிய ஜனதா தான் என்றும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி குறித்தும் அதிமுக அறிவித்திருக்கும் திட்டங்கள் தொடர்பாக விமர்சித்தார். Today when I stand in this state of Tamil Nadu in Chennai, I am reminded of greats like Subramaniam Bharati and Thiruvalluvar. It has been my honor and privilege that for the first time in the history of our country, though the Congress party has ruled this nation for over 60 years, it is under the leadership of Narendra Modi through the HRD ministry that we recognize the contribution and the richness of Thirukkural, and we got it to the rest of the country through our school system and our universities, so that every child in this country can understand the importance, the greatness of Thirukkural and celebrates the wisdom of ages. நான் இன்று சென்னையில் நின்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் யாரெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறார்கள் என்றால், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எனக்கு நினைவிற்கு வருகிறார், திருவள்ளுவர் எனக்கு நினைவிற்கு வருகிறார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பொறுத்த மட்டில் நம் மாநிலம் மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அதை தெரிந்து கொண்டு அதன் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு எத்தனையோ ஆட்சிகள் இதற்கு முன்னால் இருந்தாலும் திருக்குறளுக்கு பெருமை சேர்த்தது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை தெளிவாக இங்கே நான் சொல்லிக் கொள்கிறேன். I also recognize that Tamilisai ji is fighting on three different fronts. One on the front of the Congress party, DMK, one on the front of the AIDMK, and one destiny which has in store for us a better future, a better tomorrow, for she seeks to serve her people, all of you, through the benefits that can be derived from the leadership of the Bharatiya Janata Party.